கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி எதுக்கோ பயந்துட்டுருக்கிறீங்க, யாருக்கோ பயப்படுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கும் பயப்படாத. நீ பயப்பட வேண்டியது ஒன்று, ஒரே ஒருவருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு உத்தம வாழ்க்கை இது இருந்துச்சுன்னா, நீ சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் வசதியே இல்லாதவங்கனாலும், விதவைகளானாலும் சரி, வாழ்கிறவர்களானாலும் சரி, அனாதைகளானாலும் சரி, செல்வசீமான்களானாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்றைக்கி எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் உமக்கு பயப்படாமல் துணிகரமாக பாவங்களை செய்தேன், பாவத்தை தண்ணீரை பருகிற மாதிரி பருகினேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். என்னிலிருந்து உமக்கும் உடைய வசனத்திற்கும் நடுங்கி பயந்து அதை கற்பனைகளை கை கொண்டு வாழ்வேன்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுத்து பாருங்கள். எல்லா ஆசீர்வாதமான நல்ல காரியங்களும் உங்கள் வீட்டில் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உங்கள் அக்கிரமங்களே ஆண்டவருக்கும் உங்களுக்கு இடையில தடையாக இருக்கும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் சில ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற அந்த அக்கிரமங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லி இன்னைக்கு பிறகு அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க. தேவையில்லாத தொடர்புகள் வேண்டாம், தேவையில்லாத குடிப்பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத மதுபான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத புகைப்பழக்க வழக்கங்கள், கஞ்சா பழக்கங்கள், கோல் மூட்டி திரிகிறது, என்னெல்லாம் அக்கிரமம் இருக்கோ எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுட்டு, ஆண்டவரை உமக்கும் உடைய கட்டளைகளுக்கு நான் பயந்து ஜீவிப்பேன் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நிறைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். சொந்த வீடு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், முன்னேறுவீங்க. அயல் தேசத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் வழி திறப்பார். சில நேரங்களில் அந்த வழியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதே உங்களுடைய அக்கிரமங்கள் தான். நம்ம எவ்வளோ முயற்சி எடுப்போம், இன்றைக்கி எல்லா பிளாக்கையும் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி தேவி ஃப்ரம் சென்னை. கடந்த சில மாதங்களாக என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. என்னை வேலையை விட்டு நிறுத்தி விடுவார்களோ என்று பயந்து அழுது கொண்டே இருந்த நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். தனி ஜெபத்தில் சகோதரரிடம் ஜெபித்த பொழுது, இதிலும் பெரிய காரியங்களை காண்பாய், ஆண்டவரை அஸ்திபாரமாக நீ பிடித்து கொண்டால் நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு HR துறையில் எனக்கு பிரச்சனை கொடுத்த அந்த நபரே என்னை அழைத்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்கி பதவி உயர்வுக்கான ஆர்டரை கையில் கொடுத்தார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் ஏறெடுத்த அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. பாருங்கள், யார் வேலையை விட்டு நிறுத்துவேன்னு சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்டு உங்களை வைஸ் பிரசிடெண்ட்டாக பதவி உயர்வு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஹெச்ஆரோட மேலே உள்ளது வைஸ் பிரசிடென்ட். யார் இவங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கே இப்போ இவங்க அதிகாரி ஆகிட்டாங்க. வேதத்தில் பார்த்திங்கன்னா, போத்திபாருக்கு கீழே அடிமையாய் விலைக்கு வாங்கி கொண்டு வரப்பட்டவன் யோசேப்பு. அந்த போத்திபார் இவனுக்கு முதலாளியாக இருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, எகிப்து தேசம் முழுவதற்கும் யோசேப்பை அதிகாரியாக்கிற பொழுது இப்போ இந்த யோசேப்பு தன்னுடைய முதலாளிக்கு சம்பளம் கொடுக்குற நிலைமையில் வந்துச்சு. இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய உங்களுக்கு கற்றுத்தாங்க. இன்னைக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவங்கனாலும் அனாதைகளைப் போல இருக்கிறவங்கனாலும் சரி, திக்கற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்திற்கு தங்களை அர்ப்பணித்து உமக்கு பயந்து ஜீவித்து மனசாட்சிக்கு பயந்து ஜீவித்து கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியில் இவர்கள் நிலைநாட்டப்பட இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அழகான மங்கள வார்த்தை, உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்கிற வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கை இந்த வருஷம் முழுவதும் ஒரு மகிமையின் வருஷமாக என் பிள்ளைகளுக்கு அமைவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-79999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.